நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போகிறோம். அதுக்குண்டான கிரகநிலைகள் பார்த்து விவரமாக ஒரு ராசிக்கும் சொல்ல இருக்கிறோம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான இந்த ஆடி மாத பலன்களை தான் சொல்ல போகிறேன். இப்போ உங்கள் ராசிக்கு நீங்கள் விட்டு கொடுத்து தான் போகணும். உங்களுக்கு எப்பயுமே பிடிவாத குணம் இருக்கும், அதை கொஞ்சம் நீங்கள் தளர்த்திக்கணும். அது இல்லாமல் ஆசையை விட பேராசையும் இருக்கும், அதையும் நீங்கள் குறைச்சிக்கணும். இருந்தாலும் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே வெற்றி பெறுவீங்க. அசகாயஸ்வரன்னு சொல்லுவாங்க உங்களை. இப்படி போந்து அப்படி வந்துடுவீங்க. அதனால் பயப்பட வேண்டாம். அதனால் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு விஷயமாக தான் நடக்க போகுது. உங்கள் ராசியாதிபதி சுக்கரன் இல்லையா? சுக்கரன் வந்து மகாலட்சுமி அம்சம் கொண்டவர். மகாலட்சுமின்றது பெண் தெய்வம் தான். அப்போ அம்மன் வழிபாடு. அப்போ ஆடி மாதன்றது பெரும்பாலும் அம்மன் வழிபாடு தான் சொல்லப்படுது. தட்சிணாயனி புண்ணிய காலமும் ஆரம்பிக்குது. அதனாலே ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதம் வெகு ஜோராக இருக்க போகுது. அப்போது எப்படி ஜோராக இருக்க போகுதுன்னு பார்த்தேன். உங்கள் ராசியிலே சுக்கரன் இருக்காங்க. ராசியாதிபதி ராசியில் இருப்பது வெகு விசேஷமாக சொல்லப்படுது. அப்போது நினைத்த எண்ணங்கள் பலிதமாகும். உங்களுக்கு வர வேண்டிய வருவாய்கள் வந்து சேரும். பெண்கள் வழி தொடர்பு நல்ல லாபத்தை கொடுக்கும். அது நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம். அவங்க மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு குரு புதன் இந்த 2 பேருடைய சேர்க்கையும் வந்து 2ஆம் இடத்துல வருது. அப்போது தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கார். அப்போது எவ்வளோ பெரிய விஷயம். வரக்கூடிய வருமானங்கள் பல வழிகளில் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் வெகு சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இறங்கலாம், ஃபைனான்ஸில் போடலாம், வட்டிக்கு வாங்கலாம், வட்டி கொடுக்கலாம், எல்லாமே செய்யலாம். அப்போது இந்த பணத்தை வைத்து செய்யக்கூடிய தொழில் எல்லாமே இப்போ உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப நல்லா இருக்க போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதன் பகவான் இருக்கார். புதன் பகவான் வந்து கல்விகளில் சிறந்தவனுங்குவார். அப்போது படிக்க விட்ட படிப்பில் தொடரலாம், கல்விகளில் சிறந்து வழங்கலாம். ஆசிரியர் பணிக்கு வேலைக்கு விண்ணப்பித்தீங்களா, அவங்களுக்கு ஆசிரியர் பணி கிடைக்கும். அது மாதிரி உள்ள இன்ஸ்டியூஷன் சம்மந்தப்பட்டது, கல்வி சம்மந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயமா அமைய போகுது. அடுத்ததாக 3ஆம் இடத்துல சூரியன் இருக்காங்க. 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது முயற்சியால் ஜெயம்னு சொல்லுது. அப்போ முயற்சி பண்ணினா எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் பயணங்கள் ஏற்பட்டாலுமே நல்ல பலனுள்ளதாக உங்களுக்கு அமைய போகுது. அதனால் புரிஞ்சுங்க. அதனால் கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது உங்களுக்கு. ஆனாலும் 4ஆம் இடத்திலே செவ்வாய்க்கேது இருப்பது அவ்வளோ உசிதம் அல்ல. அப்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் சுணக்குகள், கட்ட முடியாமல் கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் ஏற்படுறது. வண்டி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அது கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்கும். இது மாதிரிலாம் விஷயங்கள் நடக்கும். நட்பு உறவில் கொஞ்சம் விலகி போவாங்க. உதவி கேட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் அப்புறம் பார்க்கலாம், இப்போ என்ன அவசரம் அப்படிலாம் சொல்லுவாங்க. நல்லா உதவி பண்ணிகிட்டு இருந்தவங்களே. அப்போ இதெல்லாம் வந்து அந்த கிரக பயிற்சியில் தான் நடக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் உத்தியோக வியாபாரத்தில் வந்து நல்ல சிறப்பான அமைப்பாக தான் இருக்குது. எதிர்பாராத தன லாபம் கிடைக்க போகுது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாமே கிடைக்கும். அது இல்லாமல் வந்து போட்டி பந்தயம் கலந்துக்கிங்கன்னா பரிசு பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அலைச்சல் திருச்சல் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் இருக்க போகுது. இருந்தாலும் அது நல்ல ஒரு பலனை தான் தரப்போகுது. பயணங்களால் நல்ல பலன் கிடைக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பரிகாரம்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசியாதிபதி சுக்கரன் தான். அப்போ அவர் அம்மனுடைய அம்சமாக சொல்லக்கூடியவர். அப்போது அம்மன் வழிபாடு ரொம்ப இருந்தது. அம்மனுக்கு இப்போ ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விரதம் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் உங்களுக்கு எந்த விரதம் ஈஸியாக இருக்குதோ அதை நீங்கள் செய்யலாம். அங்க பிரதட்சணம் செய்யலாம், வேப்ப சேலை கட்டலாம், தீச்சட்டி ஏந்தலாம், நெருப்பு மிதிக்கலாம், இது மாதிரிலாம் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணிட்டாலே உங்களுக்கு அம்மன் அருள் பூர்ணமாக கிடைச்சி இந்த ஆடி மாதத்துடைய பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்க போகுது. இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும் பொழுது பெண்களுக்கு, சுமங்கலி பெண்களுக்கு, ஏழை எளிய பெண்களுக்கு திருமணத்துக்கு உண்டான உதவி செய்யலாம். அவர்கள் வாழ்க்கை வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யலாம். இது மாதிரிலாம் செய்யலாம். கணவனான் கைவிடப்பட்டவர்கள் இப்படிலாம் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி செய்யணும். அப்போ தான் அதனுடைய பலாபலம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது பொதுவாக ரிஷபராசியை வச்சு பார்க்கும்பொழுது இந்த ஆடி மாதத்தில் அம்மனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்க போகிறதுனால உங்களுக்கு ஸ்பெஷலாக கிடைக்க போகுது. உங்களுக்கு அந்த ராசியுடைய அம்சமாக அம்மனுடைய அருள் பூர்ணமாக கிடைச்சி எல்லா விதமான நல்ல உங்களுக்கு குலதெய்வம் இஷ்டதெய்வம் அம்மனாக இருந்தால் சூப்பர் உங்களுக்கு. அதனால் கவலைப்பட வேண்டாம். இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நன்மை தான் செய்யும்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழப் போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது வரைக்கும் 12 ராசிகளுக்குண்டான ஆடி மாத பலன்கள் தான் கேட்டீங்க. இது பொது பலன்கள் தான். இதில் வந்து 100% அக்யூரேட்டாக சொல்லணுமானா சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய சுயஜாதப்படி தான் செய்ய முடியும். சுயஜாதம் பார்க்கும்போது அவங்களுடைய நடக்கிற தசாபுக்திகள், பிறந்தப்போ இருந்த கிரகணங்களை வச்சு தான் நம்ம பலன் சொல்ல முடியும். அப்படி பலன் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நான் அவங்க வந்து அந்த பலன் சொல்லி கண்டிப்பாக அவங்க நிறைவேற்றி கொடுப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 50 வருட காலமாக இந்த ஜோதிடத்தில் இருக்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்யணுன்றது நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் பயன்படுத்திங்க. அதனால் இந்த ஆடி மாத கிரகங்களை பார்க்கும்போது பொதுவான பலன் உங்களுக்கு 12 ராசிக்கு சொல்லி ஆகணும். அப்போது ஆடி மாதன்றது அம்மன் மாதம் சொல்லப்படுது.
அம்மனில் நவக்கிரக நாயகின்னு சொல்லுவாங்க. யார்? கருமாரி அம்மன். திருவேற்காடு கருமாரி அம்மன் சொல்லுவாங்க. அந்த திருவேற்காடு கருமாரி அம்மனை இந்த ஆடி மாதத்திலே நீங்கள் 12 ராசியுமே போய் வணங்கி வழிபடலாம். அவர்கள் வழிபட்டீர்களானால் நவக்கிரகங்களும் உங்களுக்கு நன்மையை செய்யும் அப்படின்னு சொல்லி எல்லா வித நலமும் பலம் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு, நீங்கள் இந்த பொது பலன் வந்து ஒரு 50%, 40% அப்படி தான் ஏற்றுக்க முடியும். முழுதுமாக எடுத்துக்க முடியாது. சில பேருக்கு நடக்கலாம், சில பேர் நடக்காமல் போகலாம். அதனால் அதை குழப்பத்தை ஏற்படுத்திக்காமல் சுய ஜாதகத்தை பார்த்து பலன் தெரிஞ்சிங்க. இதில் நான் சொன்ன பலன்களில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு நடந்துட்டு தான் இருக்குது. அதை கமெண்ட்ஸில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதனால் நீங்களும் உங்களுக்கும் அது நடக்கும்னு சொல்லி, நடக்காத உங்களுக்கு நடக்கும்னு நான் வணங்கக்கூடிய தெய்வத்தை வணங்கி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.